அனைவருக்கும் வணக்கங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நல்லதொரு கிழமை எல்லாத்துக்கும் அமையட்டும். எங்கள் ஊர் பக்கம் குற்றால சீசனு. வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. நல்ல மழையும் பெய்யாது, நல்ல காற்று அடிக்காது. புயல்னால் நல்ல காற்றுனா சுத்தமான காற்று தான், அதாவது அதிகமான காற்று அடிக்காது. மழை பெய்யாமலும் இருக்காது. அப்படியே லைட்டாக தூறலும் சாரலுமாக நசுன்னு விழுந்துக்கிட்டே இருக்கும். நல்ல குளிரும், வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. ஒரு அழகான ஒரு கிளைமேட்டு, ஒரு ஆன்மீகம் நிறைந்த ஒரு பூமி. நிறைய கோயில்கள் பக்கத்தில், கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. மெயின் ஃபால்ஸில் குளிக்க விடலை. பக்கத்தில் சிற்றருவி, புலியருவி, சண்பகாதேவி அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், இந்த மாதிரி குளிக்கலாம். இப்போ குளிக்கிறதுக்கு ரூபா வாங்குதாங்க. அது ஒரு பெரிய அநியாயம். அது இறைவனை கேட்டுக்கிடுவான். இயற்கை தந்த ஒரு வரம் நீர்வீழ்ச்சி, அதில் குளிக்கிறதுக்கு காசு. நம்ம நாணயத்தை பற்றி பேசுவோம். இது 1992 20 காயின் வச்சுருக்கேன். 1 2 3 4 5 இந்த மாதிரி ஹைதராபாத் மின்ட்டில் நல்ல யூஎன்சி கேட்டகரியில் ஒரு 20 நாணயம் வச்சுருக்கேன். ஏன் இந்த வருஷம் இந்த மின்ட்டை வச்சுருக்கோம்னா, இது 1993 ஹைதராபாத் மின்ட்டு மாதிரி விலை கூடிக்கிட்டே போகுது. ரேர் காயின் ஆயிடுச்சு. இது லைட்டாக ஒரு ஷிஃப்ட் எரர். இது இந்த பக்கம் நிறைய டை இருக்கும், இந்த பக்கம் டையே இருக்காது. இதெல்லாம் இது டபுள் டை, 2 ரிம்மு வரும். இது சிங்கிள் ரிம்மு, இது சிங்கிள் ரிம்மு, இதில் டபுள் ரிம்மு, 2 கோடு வருதா உள்ள. இது இந்த பக்கம் நிறையா ரிம் இருக்கும், இந்த பக்கம் ரிம்மே இருக்காது. இது கரெக்டான டை. இது நல்ல ஒரு அற்புதமான காயின். இது டபுள் டை வரும். டை வெரைட்டிஸ் 20 நாணயம் 1992 ஹைதராபாத் மின்ட்டு. நேர வலைத்தளத்தில் போய் இந்த நாணயம் எப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த வலைத்தளம். 1992 ஹைதராபாத் மின்ட்டு. காண்டாமிருகம் படம் போட்டது, 25 பைசா. எஃப்எஸ்எஸ் பெரட்ரிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. வெயிட் 2.85 கிராம். இதனோட ரேட்டு 800 ரூபீஸ். இப்போ இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் உள்ளது இது. இதை பார்த்துட்டு தான் நம்மகிட்ட இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணேன். நம்மகிட்ட கொஞ்சம் கிடந்ததில் இதை பூரா உட்காந்து தேர்ந்தெடுத்து உங்களுடைய பார்வைக்கு வைக்கிறேன். ஒரு நாணயம் 800 ரூபா. நான் கொடுக்குறது ஒரு நாணயம் 200 ரூபா. 4ல் ஒரு பங்கு. 200 200 400 200 600 200 800 4 மடங்கு போனால் தான் 800 ரூபா வரும். 4ல் ஒரு பங்கு. ஒரு நாணயம் வெறும் 200 ரூபா மட்டும். உங்களோட கலெக்ஷனில் இல்லைன்னா வாங்கிக்கோங்க. இருந்தாலும் இது வரக்கூடிய காலங்களில் ரேட்டு அதிகமாக போய்கிட்டு இருக்கக்கூடிய நாணயங்களில் இதுவும் ஒன்று. ஒரு 5 10 வாங்கி உங்களுடைய சேவிங்ஸ்லேயோ அல்லது இன்வெஸ்ட்லேயோ வச்சுக்கோங்க. மொத்தம் இருக்கிறதே 20 நாணயம்தான். ஹைதராபாத் மின்ட்டு 1992. நான் இந்த அளவுக்கு விவரம் சொல்லி ஒரு நாணயத்தை தாரம்னா அதில் விஷயம் இருக்கும். என்கிட்ட 2000 காயின்லாம் கிடையாது. இருக்கிறதே 20 தான். அது செட்டு போடுறதுக்காண்டி தான் வாங்கி வச்சுருக்கேன். எல்லா வருஷமும் எல்லா மின்ட்டும் வேணும்னு வாங்கி வச்சுருக்கேன். இது இன்றைக்கி யதார்த்தமாக நான் பார்க்க போய் சரி விலை கூட போய்கிட்டே இருக்குது, ஒரு பதிவை போடணும்னு போடுறேன். வேணுங்கங்க வாங்கிக்கோங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரே ஒரு சிவாஜி ராவ்
சிண்டே அப்படின்னு ஒரு நாணயம், சிவாஜி ரா சிண்டே 1/4 ஆனா 1925 இது 1948 வரைக்கும் இது இருந்துச்சு. பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் குவாலியர் நாட்டு நாணயம், நல்ல கண்டிஷனாக உள்ள குவாலியர் நாட்டு நாணயம் 1942 இந்த நாணயம் வெளியிட்டிருக்காங்க. இதோட ஆக்சுவலான விலை வந்து 800 ரூபா, நம்ம கொடுக்குறது 200 ரூபா. ஒன்றே ஒன்று தான் என்னோடய கலெக்ஷனில் உள்ளது, ஆல்பத்துலேருந்து இங்கிட்ட எடுத்து வச்சேன். இது அந்த குவாலியர் நாட்டினுடைய முத்திரை. ஒன்றே ஒன்று இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்க. வெறும் 200 ரூபா தான் பிரிட்டிஷ் இந்தியாவில். இது ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் குவாலியர், ஒரு முக்கியமான ஒரு நாணயம். மன்னர் உருவம் பொறிக்கப்பட்டது, தெளிவான நாணயம். வணக்கம், வாழ்த்துக்கள்.